ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நேற்று எல்லோரும் எக்ஸாமை முடிச்சிருப்பீங்க, ஜூனியர் சீனியர் எல்லாமே. இப்போ பாருங்கள், ஜூனியரில் ஃபஸ்ட்டு பேட்ச் கொஸ்டின் ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது. அந்த டபுள் டபுள் எழுத்தெல்லாம் பாருங்கள், விஆர் ரொம்பலாம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு பேட்சில் ரொம்பவே இல்லை. விஆர் ஒன்று, கீழே விஆர் ஒன்று, அடுத்து விஆர் தான் இருக்குது. அப்புறம் கைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஆல்சோ ஸ்பீடெல்லாம் நல்லா தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தது. நான் உங்களுக்கு அடுத்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் மார்க்கு போடுவாங்கங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், செகண்ட் பேட்ச் கொஸ்டின். இதுலேயும் அவ்வளோலாம் இல்லை. ஆர்கனைசிங் பாக்கி எல்லாம் கொஸ்டின் சூப்பராக இருக்குது செகண்ட் பேட்சும். அடுத்தது தேர்ட் பேட்ச் இங்கிலீஷை பாருங்கள். இதில் கொஞ்சம் இருக்குது, ஏன்னா இது ஸ்போர்ட்ஸு சம்மந்தப்பட்ட இதாக இருந்ததுனால ஸ்போர்ட்டுன்னு வருது. இங்கே டிஃப்ரெண்ட்டு 2 இடத்துல வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஒரே லைனில் வந்திருக்கு, கீழையும் மேலேயும். ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் ரொம்பலாம் இல்லை. நீங்கள் கவனமாக அடிச்சிருந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்தது ஃபோர்த்து பேட்ச் கொஸ்டினை பாருங்கள். இதில் ஒன்றும் இல்லை, சைபர். அது ஒரு லைன் விட்டு சைபர். இதெல்லாம் நம்ம ஒமிஷன் விடுறதுக்கு வாய்ப்புங்கிறது கிடையாது, நல்லா பண்ணலாம். அதே போல் ஃபிஃப்த்து பேட்சை பாருங்கள். இதில் கொஞ்சம் ஸ்மெல்லு, ஏன்னா இது ஸ்மெல்லுன்னு வந்ததுனால செகண்ட் லைனில் ஒரு ஸ்மெல்லு, தேர்ட் லைனில் இது கூட கொஞ்சம் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டாக்கு, அப்புறம் புக்ஸு. ஆனால் நல்ல இடைவெளி விட்டு கொஸ்டின் பேப்பர் நல்லா இருக்குது. ஸோ இதையும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தமிழ் ஜூனியரை பார்ப்போம். தமிழ் ஜூனியரில் ஃபஸ்ட்டு பேட்சை பாருங்கள். ஒன்றும் அப்படியெல்லாம் தெரியல. நல்லா இருக்குது கொஸ்டின். அது தானியங்களை தான், ஒன்று தான் தானியங்கள். ஆனாலும் அது இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு ஸ்டூடெண்ட் ஜம்ப் ஆகி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் இது பாருங்கள், செகண்ட் பேட்ச்சு ஒன்றுமே இல்லை ஸ்டூடெண்ட், நல்லா இருக்குது செகண்ட் பேட்ச்சு. ஒரு வரிக்கும் இன்னொரு வரிக்கும் இடைவெளியும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து பாருங்கள், தேர்ட் பேட்ச்சு தமிழ் ஜூனியர் ஒன்றுமே இல்லை. உணவுகள், அடுத்த கீழே உணவுகள். இது வேணாலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த உணவுகள் அடிச்சுட்டு இந்த உணவுகள் ஜம்ப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நல்லா செஞ்சுருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், குடும்பம் தான். குடும்பம்ன்ற ஒரு 2-3 குடும்பம் வருது. அதே போல் குற்ற, இங்கேயும் குற்ற வர்றது, இங்கேயும் குற்ற வருது. தனிமை. அப்புறம் யாருமே இது, அடுத்தது யாரும். இதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபியர்னால் ஏதாவது விட்டுருந்தா அதை சொல்கிறேன். ஒரு லைன் விட்டால் எப்படி எவ்வளோ மார்க்கு குறைப்பாங்கங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் ஃபிஃப்த்து பேட்ச் பாருங்கள். கட்டிடங்கள், கட்டிட அமைப்பு. வேறு ஒன்றும் நான் இது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. பொறுமையாக அடிச்சிருந்தீங்கன்னா நல்லா அடிச்சிருந்துருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் தமிழ் சீனியர், இங்கிலீஷ் சீனியர் ஸ்பீடு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.